கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. 14/3/2025 ஆகிய நன்னாளிலே ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் வேத தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொள்ளும் வேத பகுதி யோவான் 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே தண்ணீர் என்று குறிப்பிட்டிருக்கிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 12:3. நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியோടെ தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகின்ற நீரூற்று ரட்சிப்பை குறிக்கிறது. ஒரு மனிதன் கர்த்தருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அந்த ரட்சிப்பானது அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் நாம் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் பரிசுத்த தெய்வமாய் இயேசு கிறிஸ்து கொடுத்ததான இந்த நித்திய ஜீவ ஊற்று நமக்குள்ளே ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா? ஊறிக்கொண்டே இருந்தது என்று சொன்னால் அது இந்நேரம் பொங்கி வழிந்து அநேகருக்கு அது சென்றடைந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 23:5 சொல்லுகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிற ஒன்றாக இருக்க வேண்டும். எதனாலே? ரட்சிப்பின் ஊட்டு தருகின்ற அந்த தண்ணீரினாலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்றால் ஒருவேளை நான் இன்னும் என் தேவனுடைய ரட்சிப்பை அநேகரிடத்திலே கொண்டு போய் சேர்க்கவில்லை, என் பாத்திரம் நிரம்பி வழியவில்லை என்று சொன்னால் என் பாத்திரம் நிரம்புகிறதற்கான அந்த நீர் ஊற்றை நான் என்ன செய்து விட்டேன்? அடைத்து விட்டேன். இந்த ரட்சிப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நம்ம ஞானஸ்நானம் எடுத்தோன்னே ரட்சிக்கப்பட்டுட்டோம், பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற சங்கதி எல்லாம் கிடையாது. ரட்சிப்பு என்பது 3 நிலை கொண்டதாகிறது. ரட்சிப்பு என்பது 3 நிலை கொண்டது. முதலாவது கடந்த கால ரட்சிப்பு, அதாவது பொதுவான ரட்சிப்பு. வாசிக்க கேட்போம். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. பிரைஸ் தி லார்ட். அதாகப்பட்டது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அதாவது கடந்த காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், என்றைக்கு நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக என் பாவத்தின் கழுவாயாக நான் ஏற்றுக்கொள்கிறேனோ அன்றைக்கே நான் பிறந்த நாள் முதல் ஏற்றுக்கொண்ட நாள் வரை, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாள் வரைக்கும் இருக்கிற அத்தனை பாவங்களையும் நோ டிமாண்ட் இல்லாம ஆண்டவர் மன்னித்து விடுகிறார். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே அதற்காக எந்த ஒரு பரிகாரமும் செய்ய வேண்டியதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு பரிகார பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு நம்முடைய பாவங்கள் முற்றிலுமாக கழுவப்பட்டிருக்கிறது. இதை விசுவாசித்தாலே போதும், என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. இது பொதுவான ரட்சிப்பு, கடந்த கால ரட்சிப்பு. பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகின்றார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அதாகப்பட்டது பவுல் என்ன சொல்றாருன்னா, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ என்று சொல்லுகிறார். அவர் கர்த்தருடைய தரிசனத்தை பெற்று கர்த்தராலே கண்கள் திறக்கப்பட்டு ஒரு கனமான ஊழியத்தை செய்கிற மகத்துவமான ஒரு அப்போஸ்தலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றுங்கள்னு சொன்னாரு. தைரியமா பவுலும் சொல்றாரு, என்னை போல ஆகுங்கள்னு சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலை போல ஒரு பரிசுத்தவான காண முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி ஆண்டவர் என்னிடத்துல பாவம் உண்டு என்று சொல்லத்தக்கவன் யார் என்று கேட்டார், அதே போல பவுலும் சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றமற்றவன் சொல்றார். தன்னுடைய பரிசுத்தத்தை அவர் விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அதே போல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவர் முழுக்க நியாயப்பிரமாணத்தை தள்ளி நீதியின் பிரமாணத்தை வைராக்கியமாய் விதைக்கிறவராயிருந்தார். அந்த பரிசுத்தமான சொல்லுகிறாரு, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இங்க ரட்சிக்கப்படுகிற என்ற பதம் நிகழ்காலத்தை குறிக்கிறது. சிலுவையின் உபதேசமானது என்னை ஒவ்வொரு நாளும் ரட்சித்துக் கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையின் உபதேசம் இல்லாமல் நான் என்னுடைய ரட்சிப்பிலே முழுமை அடைய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது அனுதின ரட்சிப்பு. இந்த அனுதின ரட்சிப்பு என்னிடத்திலே இல்லை என்று சொன்னால் நான் ரட்சிக்கப்பட முடியாது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 24:13 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். அப்ப இனி ஒரு ரட்சிப்பை குறித்து அவர் சொல்லுகிறார். நம்மளாம் நினைச்சுட்டு இருக்கோம், ஞானஸ்நானம் ஆனோன்னு ரட்சிக்கப்பட்டோம், சபைக்கு வந்தோடனே ரட்சிக்கப்பட்டோன்ட்டு. இல்லை, சபையில் உபதேசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம்.
கடைசி கால ரட்சிப்பு என்று ஒன்று உண்டு. அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அல்லேலூயா. தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் அவர் தரிசனமாவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இனி ஒரு ரட்சிப்பை, இனி வரப்போகின்ற ஒரு ரட்சிப்பை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பேதுரும் தன்னுடைய நிருபத்திலே இப்படியாய் சொல்லுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கடைசி கால ரட்சிப்பு எது என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை என்று சொல்லப்படுகிற அந்த வருகையில தன்னுடைய சபையை அவர் எடுத்து கொண்டு செல்லுவார். அல்லேலூயா. இதுதான் இந்த கடைசி கால ரட்சிப்பு. கிறிஸ்துவுக்குள் முன்னமே மரித்தவர்கள் எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் சபையை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ள வருகிற போது அவர்கள் முதலாவதாக உயிர் தெழுந்து அவரோட கூட வருவார்கள் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதாவது திருடனை போல வருவேன் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார் அல்லவா. அவர் விலை மதிப்பு இல்லாத, விலை மதிக்க முடியாத தன்னுடைய மனவாட்டியாகிய சபையை அவர் கவர்ந்து செல்லுவார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அந்த ஜீவ நீர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் நமக்கு தாகம் எடுக்காதபடிக்கு கொடுத்ததான அந்த ஜீவ நீரூற்று, அது நம்மாலே அடைக்கப்படக்கூடாது. அந்த ரட்சிப்பானது எப்பொழுதும் சுரந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் நம்ம அந்த கடைசி கால ரட்சிப்பாகிய எடுத்துக்கொள்ளப்படுதலிலே அவரோடு கூட நாம் இருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.